தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரில் 5 பேரை போலீஸ் காவலில் எடுத்து விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டது. சிங்கப்பூர் நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விசாரணை நிலவரம் பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் சாலமன். தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் இதுவரை 9 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது ஈசிஆர் மற்றும் கிண்டி ஆகிய நட்சத்திர ஓட்டல்களில் இவர்கள் தங்கி சதி திட்டம் தீட்டியிருப்பதும் ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட அனைவரையும் சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில் இதில் மேலும் ஏதாவது தகவல் கிடைக்குமா என்ற கோணங்களில் 5 பேரையும் குறிப்பாக 2 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணையை திருவல்லிக்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இதில் முக்கிய நபராக கருதப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமாருக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் காலை மற்றும் மாலையில் அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இருப்பினும் ஆர்டர் காப்பி இதுவரை அவர்களது கையில் கிடைக்காததால் அவர்கள் இன்னும் ஆஜராகவில்லை என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் போலீசார் ஒரு குற்றச்சாட்டை ஒன்று முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் என்ற நபர் தான் இதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றியிருப்பதையும் போலீசார் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் இங்கு சதி திட்டம்ல எல்லாம் தீட்டிவிட்டு அதன் பின்னர் சிங்கப்பூருக்கு சென்றுவிட்டு அங்கிருந்தே இயக்கியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தான் இந்த லக்ஷ்மண பெருமாள் என்பவர் இங்கு நடக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடந்த அனைத்து தடயங்களையும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவை அவர் ஆதாரத்தை அளித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் அதே போன்று செல்போன் ஆதாரங்களை லக்ஷ்மண பெருமாள் என்பவர் சிங்கப்பூரில் இருந்தே அவர் அங்கிருந்தே அழித்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை காவல்துறை தரப்பில் வைத்திருக்கிறார்கள். இதனை விசாரிப்பதற்காகத்தான் தற்போது அந்த 5 நபர்களை கஸ்டடி எடுத்திருக்கிறார்கள். அந்த கஸ்டடியில் பல்வேறு தகவல்கள் குறித்து அவர்களிடம் தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மண பெருமாள் என்பவர் யார், எப்படி இந்த பேரம் பேசப்பட்ட வழக்கில் அவர் உள்ளே வந்தார், அவரிடம் இருந்து எவ்வளவு பணம் பெறப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, அந்த 5 நபர்கள் கொடுத்த தகவலின் பேரில் 2 மருத்துவர்களை பிடித்து தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஏதாவது அந்த லக்ஷ்மண பெருமாள் குறித்த தகவல்கள் தெரிய வருமா என்ற கோணங்களில் முதல்ல தனித்தனியாக விசாரணை செய்து அதன் பின்னர் ஒன்றாக வைத்து தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் பின்புலமாக யார் யார் இருக்கிறார்களோ அனைவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.